அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணத்தில் 18வது தசகம் ராம கதா அதான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 14 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் முதல் 7 ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். சூர்யான் வயே தாசரதீ ரமேஷோ ராமாபிதோபுத் பரதோத ஜாதஹ ஜேஷ்டானுவர்த்தி கலு லக்ஷ்மணஸ்ச சத்ருக்ன நாமாபி ஜகத்விதாத்ரி. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ரமேஷா சூர்யான் வயே, லக்ஷ்மிபதியான விஷ்ணு சூரிய வம்சத்தில் தாசரதி தசரதனின் புத்திரனாக. இப்போ இந்த 4 பேருக்குமே தாசரதி தான் வரும், 4 குழந்தைகளுக்குமே. ஏன்னா 4 பேருமே தசரதனோட குழந்தைகள் தான். ராமாபித அபூத்து, ராமன் என்ற பெயருடன் பிறந்தான். அத்த பரதா ஜாதகா, தொடர்ந்து பரதனும் பிறந்தான். ஹே ஜகத் விதாத்ரி, லோகமாதாவானவளே, ஜேஷ்டானுவர்த்தி கழு, அண்ணன் சொல்படி கேட்குற லக்ஷ்மணன். சத்ருக்ன நாமா அப்பி, பின்னர் சத்ருக்னன் என்ற பெயருள்ளவனும் பிறந்தான். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 2வது ஸ்லோகம். பீமாத்ருவாக்யோஜித ராஜ்ய போகோ ராமஸ்ஸ சீத சஹ லக்ஷ்மணஸ்ச சரண் ஜட்டாவல்கலவானரண்யே கோதாவரி தீர மவாபதேவி. இப்போ இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. எப்படி நாராயண பட்டத்திரி மாதிரியே இவரும் இந்த ராமாயணத்தை அழகாக ஒரு 14 ஸ்லோகங்களுக்குள்ளே நமக்கு அழகாக கொடுத்துருக்கார், ரத்தன சுருக்கமாக கொடுத்துருக்கார். இந்த 2வது ஸ்லோகத்தில் ஹே தேவி ராம விமாத வாக்கிய ஜிதராஜ்ய போகா. விமாத்தன்னா யார்? சிற்றன்னை. அவளோட வாக்கிற்கேற்ப ராஜ்யபோகத்தை துறந்து சசீத சக லக்ஷ்மணஸ்ச, சீத்தையுடனும் லக்ஷ்மணனுடனும் ஜட்டாவல்கலவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜடாமுரி, அதாவது இதை மர ஊரியெலாம் தரிச்சுண்டு அவள் காட்டுக்கு போன்னு மட்டும் சொல்லலை, அந்த வானப்பிரஸ்தத்தில் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லியிருக்கா. அதனால் ஜடையும் மர ஊரியும் தரித்து கொண்டு அரண்யே சரண், அரண்யம்னா என்ன? காடு. காட்டில் நடந்து கோதாவரி தீரம் அவாப்ப, கோதாவரி நதியின் கரையை அடைந்தான். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 3வது ஸ்லோகம். தம் வஞ்சயன் ராவண ஏத்யமாயி ஜஹார சீதாம் யதிரூபதாரி ராமஸ்ய பத்னி விரஹாதுரஸ்ய ஸ்ருத்வா விலாபம் வனமப்யரோதீத். இப்போ இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். மாயி ராவணஹா, மாயாவியான ராவணன், யதி ரூபதாரி, அந்த எந்த வேஷமானாலும் போட்டுக்கக்கூடியவன் இல்லையா, அவன் மாயாவி. சந்நியாசியின் வேடம் தரித்து கொண்டு, யதி ரூபம்னா என்ன? யத்தினா என்ன? சந்நியாசி. ஏத்திய தம் வஞ்சயன், ராமனை வஞ்சனை செய்து சீதாம் ஜஹார, சீத்தையை கவர்ந்து சென்றான். பத்னி விரஹாதுரஸ்ய, பத்னியின் பிரிவில் வாடிய ராமஸ்ய விலாபம் ஸ்ருத்வா, ராமனின் அழுகை கேட்டு வனம் அப்பி அரோதீத்து, காடு கூட அழுதுருத்தான். அந்த அளவுக்கு ராமர் புலம்புறாராம் சீதையை பிரிஞ்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும், அவர் நாராயணனோட அம்சமாச்சே, இப்படி ஒரு ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்கிறதுக்காக இப்படிலாம் அழுவாளா அப்படின்னு கேள்வி கேட்டால், அவர் இப்போ மனுஷனுடைய அவதாரமாக மனுஷ ரூபத்தில் இருக்கார், அவதாரம் மனுஷனாக எடுத்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது மனுஷனுக்குரிய அத்தனை குணநலன்களையும் அவர் பிரதிபலிக்கணும். ராமாயணத்தில் மட்டும் ராமர் ஒரு இடத்துல கூட தான் பகவானுடைய அம்சம்னு அவர் காமிச்சிக்கவே இல்லை. அதனால தான் அவர்
சமுத்திரராஜன்ட்ட கூட தவம் பண்ணி தான் அவரை வர வைக்கணும்னு பார்க்குறாரே தவிர ஆணையிட்டு வர வைக்கலை. 3 நாள் ஆகியும் அவர் வராததுனால அவர் கோபப்பட்டாரே தவிர அவர் த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்லுவா பாருங்கோ, அந்த மாதிரி தான் அவர் போயிருக்கார். யார் வேணாலும் எப்படி வேணாலும் அதை இன்டர்பிரட் பண்ணலாம். ஏன்னா இந்து தர்மத்தை மட்டும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த கார்பன் டேட்டிங் அப்புறம் விட்டானா இந்த ராமரே இல்லை, எவ்வளவோ எந்த யுகத்துலேயோ இந்த ராமர்னு கூட சொல்லுவா, இது வேற ராமர், அந்த ராமர் இந்த ராமர்னு கூட சொல்லுவா, இந்த பிரிட்ஜே அவர் கட்டலைன்னு கூட சொல்லுவா, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது. வால்மீகி எழுதினத்தோடைய அடிப்படையை கொண்டு நம்ம ராமாயணத்தை சொல்லும் பொழுது, அப்போ வால்மீகியை ஆதாரமாக வச்சுட்டு நம்ம பேசும்பொழுது அதுக்கான ஒரு மரியாதையை நம்ம தரணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஸோ இதில் ராமர் இத்தனை ஒரு விலாபம், அதாவது விரகதாபத்தில் தவிக்கிறார் அப்படிங்கிறத வால்மீகி வர்ணிச்சிருக்கிறத நம்ம பட்டத்திரியும் அழகாக தன்னுடைய ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ 4வது ஸ்லோகம். ஸ்ரீநாரதோப்யேத்ய ஜகாதராமம் கிம் ரோதிஷி பிராகிருதமர்த்யதுல்யஹ த்வம் ராவணம் ஹந்துமிஹாவதீர்ணோ ஹரிக்கதம் விஸ்மரசீதமார்ய. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ராமாயணத்தை பல பேர் பலவிதமாக எழுதியிருக்கார். அது உண்மை ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அந்தந்த கவிஞர்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்கள் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த அர்த்தத்தை பார்க்கும்பொழுது இது மாதிரி நம்ம ரொம்ப ரேர், இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டே இருந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரட்டேஷன் கொடுத்துருக்கார் இந்த பட்டத்திரி. ஸ்ரீ நாரத அப்யேத்திய, நாரத மகரிஷி அங்கே வராராம். அழுதுன்னு இருக்கிற ராமரை பார்த்து, நீங்கள் ஹரியோட அவதாரங்கிறத மறந்துட்டேலா? நீங்கள் ராவணனை வதம் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேள். அதனால் நீங்கள் எப்படி அதை மறந்து இப்படி விரகதாபத்தில் தவிச்சுண்டு அழுதுன்றிருக்கேள் அப்படிங்கிறத நாரதர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். 5வது ஸ்லோகம். கிருதே யுகே வேதவதீதி கன்யா ஹரிம் ஸ்ருதிஜ்ஞா பதிமாப்துமைச்சத் சா புஷ்கரத்வீபகதா ததர்த்த மேகாகினி தீவிர தபஸ்சகார. இப்போ இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. நாரதர் ஞாபகப்படுத்துகிறார் ராமருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. கிருதயுகத்தில் நீங்களே கணவனாக வர வேண்டும் அப்படின்னு வேதவதிங்கிற கன்னிகை ஹரிம் பதிம் ஆப்தும் ஐச்சத், விஷ்ணுவான ஹரியே கணவனாக வர வேண்டும் என்ற ஆசை கொண்டு ததர்த்தம் சா, அதற்காக அவள் ஏகாக்கினி புஷ்கர துவீபகதா, துவீபம்னா என்ன, ஐலாண்டு, அதில் புஷ்கரம்ங்கிற தீவில் போய் தீவிர தபச்சக்கார, கடுமையாக தவம் செய்கிறாளாம். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 6வது ஸ்லோகம். ஸ்ருதா தயா பூத ஷரீரி வாக்தே ஹரிபதிர் பாவினி ஜன்மனி ஸ்யாத் நிஷம்ய தத் ஹ்ருஷ்டமனாஸ்ததைவ கிருத்வா தபஸ்தத்ர நிநாய காலம். இப்போ இந்த 6வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க. தயா அஷரீரி வாக்கு, அவளால் ஒரு அசரீரி வாக்கு கேட்கப்பட்டுதான். ஸ்ருதா பூத்துன்னா என்ன, கேட்கப்பட்டது. தே பாவினி ஜன்மணி, உனக்கு அடுத்த பிறவியில் ஹரி பதி சியாத், ஹரியை பத்தியாக கிடைக்கும் பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டு ஹிருஷ்டமனா, ஹிருஷ்டம்னா என்ன, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், அதை கேட்டு ததா ஏவ தப கிருத்வா, அப்படியே தவம் செய்து கொண்டு தத்ர காலம் நீனாய, அந்த தீவுலேயே அவள் தங்கிட்டாளாம். ஏன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது, அடுத்த ஜென்மாவில்
உனக்கு வந்து ஹரியே வந்து ஹஸ்பண்டாக வந்துடுவார் அப்படின்னு அசரீரி கேட்டவுடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஸோ தன்னுடைய தவத்தை கண்டினியூ பண்ணிட்டு அவள் அந்த தீவுலேயே தங்கிடுறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 7வது ஸ்லோகம். தாம்ராவண காமஷரார்த்திதசம் சகர்ஷசாச்ச ஸ்தவனேன தேவீம் பிரசாத்ய கோபாருணலோச்சனாப்யாம் நிரீக்ஷ்யதம் நிಶ್ಚலமாததான. இப்போது 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அவள் ஒரு தீவில் தவம் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா? இந்த ராவணன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுவா, இப்படி புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு இப்படி அந்த வீதியில் வான வீதியில் உலா வந்துட்டுருப்பா. அப்படி உலா வந்துட்டு இருக்கும்போது அந்த புஷ்கர தீவில் இவ்வளோ ஒரு அழகியான வேதவதி தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். காம வயப்படுறான். ராவண காமாஷரார்த்தித சன், காம வயப்பட்டு தாம் சகர்ஷ அவளை இழுக்கிறான். சாச்ச ஸ்தவனேன அவளோ துதிகளால் தேவீம் பிரசாத்திய தேவியை பிரீத்திப்படுத்தி கோபாருண லோச்சனாபியாம் அப்படியே கோபத்தால் சிவந்த கண்களோடு அப்படியே அவனை உற்று பார்க்குறா. தம் நிரீக்ஷிய நிச்சலம் ஆததான அப்படியே அந்த அவள் விழித்து பார்த்த உடனே அவளோட தவோ வலிமையினால் அவன் அப்படியே வந்து ஸ்டன் ஆகி நின்றுடுறான் ராவணன். அவனால் அசையக்கூட முடியல. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். மீதி ஸ்லோகங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.